ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற மூவியோட ஒன்லைனில் ஸ்டோரி என்னன்னா, ஒலிம்பிக்கில் மாரத்தான் ஓடி எப்படியாவது கோல்டு மெடல் வின் பண்ணணும் ட்ரை பண்ணுற ஒரு பொண்ணு. அதனால அவளோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா. இப்படி காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது 2 பேரால டார்ச்சர் பண்ணப்படுறா. இவங்க 2 பேரும் யாரு, எதுக்காக இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த 2 பேருக்கிட்ட இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சால இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர் ஸ்டோரி. இப்படிப்பட்ட படம் தான் 2019 ரிலீஸ் ஆன ரேஞ்ச் ரன்னர். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் மெல்ல காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இவ எப்படியாவது ஒலிம்பிக்கில் ரன்னிங்கில் வின் பண்ணி ஆகணும், இந்த மாரத்தானோ இல்லை 100 மீட்டரோ ஏதாவது ஒன்று வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. அதனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றதுக்காகவே இவ மாரத்தான் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஓடும் போது நார்மலாக மாரத்தான் ரோட்டில் ஓடுறதுக்கு பதிலாக இவ பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக சுற்றி வர்றது, காடு மேடெல்லாம் ஓடுறது, ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. எதுக்காக இப்படி ட்ரை பண்ணுறான்னா, நார்மலாக மாரத்தான் ஓடும் போது ஸ்டாமினா இருக்காது. ஸோ அந்த ஸ்டாமினா வர வைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த காடு மேடுலாம் ஓடணும், நல்ல ஸ்டாமினா கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கா. இப்படி காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவங்களோட அக்கா பார்த்தீங்கன்னா காரோட நிற்கிறா. அவள் வந்து என்ன பண்ணுறா, அவங்க தங்கச்சியை வெல்கம் பண்ணுறா. தங்கச்சி கிட்ட வந்தோன்னா தங்கச்சி பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டின்னு போறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க அப்பாவை பற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல் நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டா. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 400 மைல்ஸ் ஓடணும். ஸோ நடுவில் வந்து 200 மைல்ஸ் ஓடிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 200 மைல்ஸ் ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் லைன் டச் பண்ணுறது தான் இவ்வளோ வந்து ஆம்பிஷன். டோட்டலாக இந்த 400 மைல்ஸ் ஓடுறதுக்கு 8 days ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்க அக்கா வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இது நம்ம அப்பாவோட ஆசை, நான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த காட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறா. அப்போ அவங்க அக்கா வந்து, நீ நான் சொல்கிறதான் கேட்க மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் இந்த ஃபோனையாவது வச்சுக்கோ, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பெல்லை கொடுத்துட்டு, இந்த பெல் பார்த்தீங்கன்னா கரடி கிட்ட வராமல் இருக்கிறதுக்கான பெல்லு. இந்த பெல்லை நீ கட்டிக்கிட்டாலோ இல்லை கையில் வச்சிருந்தாலோ கரடி கிட்ட வந்தா நீ இதை ஆட்டினா கரடி இங்கிருந்து பயந்து ஓடிடும், ஸோ இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லையும் அவன் கிட்ட கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அண்ட் அவங்க அக்கா 2 பேரும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டே இருக்காங்க. காரில் வந்துட்டு இருந்தவொன்னா பர்டிகுலராக ஒரு பிளேஸ்ல நிப்பாட்டிட்டு, இங்க இருந்து நான் ஓடிக்கிறேன், நீ வந்து 8 நாளுக்கு அப்புறம் என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறா. ஓரத்துக்கு முன்னாடி அவ பேக்ல எடுத்து பேக் பண்றா. அவங்க அக்கா கொடுத்த போனை வண்டியிலே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா என்ன பண்றா, உன்ன மாதிரி கிரேசியா இருக்கிற பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, ஒழுங்கா இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்றா. ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளேயே தான் இருக்குது, நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு போவே இல்லை. ஸோ இப்போ காட்டுக்குள்ள போன ஹீரோயின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறா. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஆளை பார்த்துட்டும் பார்க்காம ஓடிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு அவனை பாக்குறா. அவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் நிக்கிறான். இந்த குண்டா இருக்கிறவன் பேரு வேலண்ட், இன்னொருத்தன் பேரு ஜாரட். அப்போ மெல் ஜாரட் கிட்ட வந்து, இந்த மாதிரி காட்டுக்குள்ள ரன்னிங் ஒண்ணுனா உங்களுக்கு ப்ராப்பரா ஷூ இருக்கணும், ப்ராப்பரா ஷூ இல்லாம எதுக்கு நீங்க ஓடி ஆறீங்க, இது மேலாவது ப்ராப்பரா ஷூ வாங்கிட்டு ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து ஓபன் பண்ணி பேண்டேஜ் எடுத்து ஓட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படி கிளம்பி போறதுக்கு முன்னாடி வேலாண்டு கையில பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கும். அந்த அடிப்பட்ட இடத்த பார்த்துட்டு, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகத்தினால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், அதுவும் இல்லாம சின்ன சின்ன பூச்சினால அடிப்பட்ட இடத்துல நிறைய ப்ராப்ளம் வரும், இந்த அடிப்பட்ட இடத்த கண்டினியூவா கிளீன் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவளோட ரன்னிங்கை கண்டினியூ பண்றா. இப்படி ரன்னிங் ஓடி போயிட்டே இருக்கிறா. அப்போ ஒரு பிளேஸை பாக்குறா. கரெக்டா இப்ப ஈவினிங் டைம் ஆனதுனால அந்த பிளேஸ்ல போய் உட்காந்து நெருப்புலாம் கொளுத்திட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸை சுத்தி பாக்குறா. இந்த இடம் பாத்தீங்கன்னா வுட்ல கட்டின இடம். ஸோ அந்த பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த பிளேஸை சுத்தி பார்க்கும்போது அந்த பிளேஸ்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க அவங்களோட நேம் எல்லாத்தையுமே. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளோட நேமை எழுதுறா. எழுதி முடிச்சுட்டு நல்லா தூங்குறா. தூங்கி எழுதி முடிச்சு பார்க்கும்போது அந்த ஜேரடும் அந்த வேலாண்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பை மூட்டுறதுக்காக பக்கத்துலேயே நிக்கிறாங்க. நெருப்பை மூடிக்கிட்டே இருக்காங்க. நெருப்பு வந்து கொளுத்தவே இல்லை. இதை பார்த்த ஹீரோயின், நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம், நீ தூங்கிட்டு இருக்க, அதனால ஒன்று டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெரட். அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜெரட் சொல்றான், நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கேயே முடிக்கலாமே, நாங்களாம் கேட்க மாட்டோம், நீங்க சாப்பிட்டுக்கோங்க, நாங்க தனியா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால அப்போ ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுனே இருக்கிறா. அப்போ அந்த குண்டா இருக்க வேலாண்ட், உங்க இடுப்புல இருக்க கத்தி கொஞ்சம் காட்டுங்க, எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அதை வெட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜெரட் வந்து, எதுக்கு நீங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வந்து என்ன ரொம்ப ஸ்லோ பண்றீங்க, நான் வந்து என்ன ரீச் பண்ணிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பிளேஸ, நீங்க ஸ்லோ பண்றதுனால தான் எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி சொல்லிட்டு அந்த வேலாண்ட் கிட்ட கொடுத்த கத்தியை கேட்கிறான். ஆனா வேலாண்ட் வந்து இந்த கத்தியை கொடுக்க மாட்டான், அவங்ககிட்டே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி ஓகே கத்தி தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பாக்குறா. ஆனா ஜெரட் அவளை போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஹீரோயின், எதுக்கு என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், எனக்கு வந்து அடிபட்டு இருக்கு, என்னால நடக்க முடியாது, சோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் ஃபுட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, உன்னோட பேக் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு
சொல்லிட்டு வேலாண்டுன்னு சொல்றான், ஜேரட்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சரி ஓகே நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக குடுக்குற மாதிரி வந்து ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அங்க தப்பிக்க பார்க்கும்போது அப்ப வேலாண்ட் பாத்தீங்கன்னா அவ தலையில ஒரு பெரிய கட்டையை அடிச்சு அவளை மயக்கம் போட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட சாக்ஸியை எடுத்து பாத்தீங்கன்னா அவளோட கையில கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து மூச்சு பாக்குறா. மூச்சு பார்க்கும்போது அவர் கை நல்லா கட்டி இருக்கு. சோ அதை எப்படியாவது அவுக்கணும்னு சொல்லிட்டு அவ பேக் இருக்கிற இடத்துக்கு போறா. ஆல்ரெடி வேலாண்டு ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கான். ஆனா இப்போ அவகிட்ட இன்னொரு சின்ன கத்தி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கும். அது எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பேக் கிட்ட போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இதை வந்து வேலாண்டு பார்த்துட்டு அவகிட்ட இருந்து அதை புடுங்கி தூக்கி எரிஞ்சிடறான். அவளை கட்டி போறதுக்காக தரத்தரன்னு இழுத்துன்னு வந்துட்டு அந்த மரம் தூணு பக்கத்துல நிப்பாட்டிட்டு ஜேரட் கிட்ட ஏதாவது கயிறு இருந்தா கூடு, அவ ஷூ லேஸ கூடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஜேரட் சொல்றான் ஆல்ரெடி ஷூ லேஸ் நம்ம கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போட்டு இந்த பெல்ட் அவுத்து அவளோட கையை பத்தி நல்லா டைட்டா கட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவ வச்சிருந்த பேக் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அப்புறம் வாட்டர், இது மூணுமே இருக்கு. ஸோ இந்த மூணுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை என்ன பண்றான், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துன்னு கிளம்புறான். இப்படி கிளம்பும் போது நம்ம ஜேரட் வந்து அவளுக்கு பாவம் பார்த்து அவகிட்ட வாட்டரை எடுத்து கொடுத்துட்டு நீ அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சிட்டாவது உயிரோடு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டி போட்டு அப்படியே போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி மாட்டி வச்சிருந்த அந்த பெல்ட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துறா. அவுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கையில இருந்த அந்த ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா அவுக்கவே முடியல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டைட்டா கட்டியிருக்காங்க. இப்போ அதை அவுக்கிறதுக்காக பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு நல்லா ஊதி பத்த வைக்கிறா. பத்த வச்சுட்டு அந்த கங்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்பு, அந்த நெருப்பு கிட்ட போய் கையை வைக்கிறா. கை வைக்கும் போது அவருக்கு சுடுது. டக்குன்னு கையை எடுத்துடுறா. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கொடுத்துட்டு போயிருப்பான் ஜேரட். அந்த வாட்டரை கையை ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு எப்படி எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நெருப்புல கை வைக்கிறா. செம்மையா எரிய ஆரம்பிக்குது அவ கையை. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கட்டை எப்படி அவுத்துடுறா. அவுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ கையை பாக்குறா. அந்த கை பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இப்படி கட்டை அவுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடான்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து பேக போடுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் தேடி அவங்க ரெண்டு பேர் வழியிலே போயிட்டு இருக்கா. அவங்கள தேடி போன ஹீரோயின் அவங்கள எப்படியே கண்டுபிடிச்சிடுறா. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட இருந்து பேக் எடுத்துணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வேலாண்டால ஒழுங்கா நடக்க முடியல, ஜேரடால ஒழுங்கா நடக்க முடியல. ஸோ அதனால ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கா. இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவ கை பாத்தீங்கன்னா அந்த கல்லுல உராசுது. கல்லுல உராசுனால அவ கத்துறா. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜேரட் வேலாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டு போட்டு இருக்கான். ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு. சோ அந்த ரத்தம் வந்த இடத்த அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது கட்டு போட்டுட்டு இருக்கான். இப்படி கட்டு போட்டு முடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் கத்துறதுக்கும் கரெக்டா இருக்கு. அதனால வேலாண்ட் என்ன பண்றான், யாரோ ஒருத்தன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக ட்ரை பண்றான். அப்ப ஜேரட் சொல்றான் அது ஏதோ ஒரு மிருகத்தோட குரலா இருக்கும், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் வேலாண்டு அந்த குரலை தேடி நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய்கிட்டே இருக்கிறான். இப்படி ஹீரோயின் கிட்ட போறதுனால ஹீரோயின் கரெக்டா ஒரு கல்லுக்கு அடியில போய் உட்கார்றா. கல்லுக்கு அடியில உட்காரும் போது அவன் மேல இருந்து பாத்ரூம் போயிட்டு மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது என்னோட சரௌண்டிங் ஏரியா, நீ என் இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்ரூம் போயினே இருப்பா. அதே மாதிரி இவனும் பாத்ரூம் போயிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட சொல்றான் இது என்னோட ஏரியா, நீ என் இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸை பாக்குறான். அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து அவங்க அப்பா சின்ன வயசுல நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்படுற சுச்சுவேஷன்ல உன்னோட நம்பிக்கை விட்டுறக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை எதிர்த்து நீ போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால இப்போ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பேக்கை புடுங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து உடைக்கிறா. அந்த கல்லு பாத்தீங்கன்னா கரெக்டா 2 துண்டா உடைஞ்சு ஒரு ஷார்ப்பான கல் உருவாகுது. இந்த ஷார்ப்பான கல் எடுத்துட்டு போயிட்டு இப்ப 2 பேர் யாராவது ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறா. இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இருக்கு, அதனாலதான் வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே வராங்க. ஜேரட் என்ன சொல்றா, நான் தனியா போறேன் நீ தனியா போறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜேரட் தனியா போய்கிட்டே இருக்கும்போது அப்ப கரடி வந்தா அதை விரட்டுறதுக்கு மணியை அவங்க தங்கச்சிக்கிட்ட அவங்க அக்கா கொடுத்துருப்பா. இப்ப அந்த மணியை பத்தின ஒரு மரத்துல கட்டி தொங்க விடுறா. இதை பார்த்த ஜேரட் இங்க என்ன தொங்குதுன்னு சொல்லிட்டு அது கிட்ட போகும்போது அப்ப ஹீரோயின் அவன் கழுத்துல கல்ல வச்சு அவனை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு அந்த வேலாண்டு கிட்ட போறான். வேலாண்டு கிட்ட போன உடனே வேலாண்டு கிட்ட என் பேக நீ கொடு, இல்லைன்னா இவனை சாவடிச்சிருவேன். அப்ப வேலாண்ட பேக கீழே போட்டுட்டு இந்த பேகுக்காகவா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க, இந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சைலண்டா அந்த பேகை மட்டும் வெஸ்ட் நீ சைட்ல ஓரம்போ அப்படின்னு சொல்றான். அதனால வேலாண்ட் சைலம் ஓரம் போறான். அதுக்கப்புறம் ஜேரட கீழே தள்ளிட்டு அவன் வச்சிருந்த அந்த ப்ளூ பேக இப்ப நீங்க என்ன போக விடலன்னா நான் இந்த ப்ளூ பேக் கீழே போட்டுரும் அப்படின்னு சொல்றா. அப்போ 2 பேரும் பாத்தீங்கன்னா சைலண்டா வராங்க. அப்ப அந்த ப்ளூ பேக்குள்ள ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 பேரும் பயப்படுறாங்க. 2 பேரும் அந்த பேக்குள்ள இருக்கிற பொருள் வேணும்ன்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த பேக் ஓபன் பண்ணி அந்த பேக்ல இருந்த ஒரு பார்சல் எடுக்கிறான். அந்த பார்சல் பாத்தீங்கன்னா பவுடர் பார்சல். எனக்கு தெரியும் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொக்கைன் தான் நினைக்கிறேன். அந்த கொக்கைனை தான் இப்ப கடத்தி கொண்டு போறாங்களா இல்ல திருடிட்டு கொண்டு போறாங்களா ஒண்ணுமே தெரியல. இப்ப அந்த கொக்கைனை எடுத்துட்டு ஹீரோயின் இதை நான் கிடிச்சு கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜேரட் வந்து கிழிச்சிடாத அப்படின்னு சொல்றா. ஆனா இவங்க பண்ணதுக்கு நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு அதை கிழிச்சு தூக்கி போட்டுறா. தூக்கி போட்ட உடனே ஜேரட் கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த அவளோட பேக் எடுத்துட்டு ஓடுறா. இவ பேக் எடுத்துட்டு ஓடும் போது ஜேரட் பின்னாடியே வந்து அவளை பிடிக்கிறான். வேலாண்ட் வந்து இடிக்கும் போது ஹீரோயின் அங்கிருந்து உருண்டு போயிட்டு கல்லுல இடிச்சு அவளோட முட்டி எலும்பு உடச்சிக்குது. இப்போ அவளால இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு ரன்னிங்கே ஓட முடியாது. ஏன்னா ரன்னிங் ஓடணும்னா கால் நல்லா இருக்கணும். இவளுக்கு கால் வந்து இப்போ உடஞ்சிருச்சதுனால இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு ரன்னிங் ஓடவே முடியாது. இந்த 2 பேருக்கும் பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னா, இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்மக்லிங் பண்றவங்க ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி பார்கெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அங்கிருந்து தப்பிச்சு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி தப்பிச்சு வரும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த வேலாண்டு கையில சுடுறாங்க. அந்த கையில சுடுறதுனால தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு காயம் ஏற்படுது. அந்த காயம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் பார்த்த அந்த காயம். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்த நாய் ஜேரட் தெரித்திட்டு வந்துனே இருக்கு. அப்படி தெரித்திட்டு வர நாய் பாத்தீங்கன்னா ஜேரடோட கால்ல கடிக்குது. அந்த காலுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் பேண்டேஜ்ல ஓட்டிருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்தோம் அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. இப்படி எஸ்கேப் ஆகி வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள வரும்போது அவங்க தண்ணி சாப்பாடு எதுவுமே எடுத்துட்டு வரவே இல்லை, தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் கிட்ட இருந்து உன்னோட சாப்பாடை கொடு, உன்னோட தண்ணியை கொடு, நீ வச்சிருந்த உன்னோட பேகை கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலாண்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கத்திக்கிட்டே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே வந்து உன்னை சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது நீ அவளை சாவடிச்சு என்ன யூஸ், இப்போ நம்ம கிட்ட இருந்த பொருள் போயிடுச்சு, நம்ம இதை வச்சு தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு இந்த பொருள் தேவைப்படுது, இப்போ அந்த பொருள் போயிடுச்சு, ஸோ வேற ஏதாவது வழி இருந்தா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதனால வேலாண்டும் ஜேரடும் அந்த ஹீரோயினை விட்டுட்டு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தவழ்ந்து போய் அவளோட காலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டையை வச்சு இப்போ டைட் பண்ணிடுறா. அவளோட நிலைமையை நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட அக்காவோட இல்யூஷன் வருது அவளுக்கு. அப்போ அவங்க அக்கா வந்து நீ எதுக்காக இங்க வந்த, எதுக்கு இப்போ உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து மாரத்தான் ஓரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம அப்பாவால தான் நான் வந்தேன், என்கிட்ட அப்பா வந்து உன்னோட ஆசை என்ன, உன்னோட லட்சியம் எதுவுமே கேட்கவே இல்லை, ஆனா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாரு, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அவர் இல்லைனா கூட இப்போ நான் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்காக தான் மட்டும்தான், எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ பண்றதை ஒழுங்கா பண்ணு இல்லைன்னா பண்ணாத அப்படின்னு சொல்றதுனால ஹீரோயினுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. அதனால ஹீரோயின் கஷ்டப்பட்டு தப்பிச்சு மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு கார் போற சவுண்டு கேட்கறதுனால ஹீரோயின் எப்படியாவது அந்த காரை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முட்டி மோதி மேலே வந்து நிக்கிறா. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா, இந்த மாதிரி 2 பேரால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு போனை எடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்தது இந்த போனு கிடைச்சது, இந்த போனுக்கு யாரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க இந்த போனை யூஸ் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாலே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த இடம் ஒரு பெரிய காடு, இந்த கார்டில் நீ எங்கே ஸ்டார்ட் பண்ணன்னு சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோயின் நான் எங்கே அவங்கள எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சொல்கிறா. அப்போ அந்த லேடி போலீஸ் ஓகே எனக்கு அந்த இடம் தெரியும், நான் வா கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போகிறா. அவங்க கூட்டின்னு போகும்போது கரெக்டாக துப்பாக்கியில் உனக்கு அந்த ஃபோனை யாரை கொடுத்தா, அந்த பேக்கில் இருந்தது நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் தெரியுது இந்த லேடி கிட்ட தப்பிச்சு வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். ஸோ அப்போ ஹீரோயின் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பேக்கில் இருந்தது, அந்த பேக்கில் இந்த பார்சலை நான் கொட்டிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோனை எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் எடுக்கிற இடத்த எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டே போறா. அதனால ஹீரோயின் அந்த 2 பேரும் சேர்ந்து கட்டி போட்ட இடத்துக்கு கூட்டின்னு போறா. கூட்டின்னு போகும்போது 2 பேரும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த 2 பேரும் பார்த்து உங்களை தேடி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து 2 பேரும் கண்ணில் மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டினே இருக்கும்போது அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க 2 பேர்கிட்டையும் அந்த பார்சல் எங்க போச்சு, எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த அந்த பார்சலை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த 2 பேரும் பார்சல் எங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க கிட்ட பார்சல்லாம் இல்ல, நான் தான் அதை வந்து கீழே கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஓகே நீ எங்க கொட்டினியோ அந்த இடத்துல இருந்து ஜேரட் கூட்டின்னு போயிட்டு அந்த பேக் எடுத்துட்டு வா, அந்த பார்சலையும் எடுத்துட்டு வா, நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வேலண்ட் வந்து அந்த போலீஸ் ஆபீசரை பிடிச்சி அவ வயிற்றுல பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இறக்கிடுறான். இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்டா சொல்லிட்டு நடக்க முடியாத கால் நொண்டி அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இப்படி வயிற்றுல சொரும் போது நம்ம போலீஸ் ஆபீசர் பார்த்தீங்கன்னா கண்ணாமனா சுட்டுட்டே இருப்பா. அப்படி சுடும் போது ஜேரடோட வயிற்றுல சுட்டுருது. சுட்ட உடனே ஜேரட் அங்கேயே கீழே விழுறான். இப்போ வேலண்ட் அந்த போலீஸ் ஆபீசர் கொண்டுட்டு அங்கிருந்து ஹீரோயினை தேர்றதுக்கு போயிட்டே இருக்கிறான். ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவளை வந்து செம்மடி அடிக்கிறான். அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும், அது வந்து தூக்கி போட்டிருப்பான். இப்போ அதை எடுத்து அவன் கழுத்துல குத்துறான். அவன் கழுத்துல குத்துன உடனே வேலன் ரத்த வெள்ளத்துல கீழே வரான். அப்போ அவன் பக்கத்துல ஒரு கல்லை எடுத்து அவன் தலையில நச்சுன்னு அடிச்சு அவனை சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் செத்து போன இடத்துக்கு போயிட்டு அவ பேக் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது ஜேரட் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோயினை ஏம் பண்ணி சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றா
சொல்றா, நீ என்ன சுட்டாலும் ஒரு யூஸும் கிடையாது, நான் என்கிட்ட இருக்கிற போனை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீ ஹெல்ப் கேட்டு போலீஸ் கால் பண்ணு, ஆம்புலன்ஸ் வருவாங்க, போலீஸும் வருவாங்க, அப்ப நீ நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்போ உன்னை போலீஸ் விட்டுருவாங்க, உன்னோட ஃபேமிலியை நீ அட்லீஸ்ட் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீ உன்னோட பொண்ணையும் பார்க்க முடியாது, உன்னோட பொண்ணாட்டையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால இப்படி சொல்றதுனால ஜேரட் ஓகேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே போட்டுறான். துப்பாக்கி கீழே போட்டோன்னே நம்ம ஹீரோயின் அவகிட்ட வச்சிருந்த அந்த போனை ஜேரட் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து நடந்து வந்துட்டே இருக்கிறா. இப்படியே நடந்து வெளியே வர ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல நின்று அவ பேக் ஓபன் பண்ணி ஒரு சின்ன பையை எடுத்து அந்த பைய உள்ள கையை விட்டு அவங்க அப்பாவோட அஸ்தி எடுத்து இப்ப அந்த பிளேஸ்ல தெளிக்கிறா. அப்பதான் தெரியுது இவ எதுக்கு இந்த பேகுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பாவோட அஸ்தி இதுல இருந்திருக்கு, அதனாலதான் இந்த பொண்ணு இந்த பேகை விடாம திருத்திட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவை ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ அவ பட்ட கஷ்டத்துக்கும் அவ பட்ட அந்த அடிக்கும் அவங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன அட்வைஸை கேட்டுதான் பாத்தீங்கன்னா இப்போ அவ கொஞ்சம் நல்லா தேறி வந்திருப்பா. சோ இப்போ அவங்க அப்பாவை நினைச்சு அழுவுறா, அவங்க அப்பா வசதியை அப்படியே கரைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருக்கிற படம். ஆனா இந்த படத்துல அவ்வளவு டீடைல்டா எந்த ஒரு ஸ்டோரியுமே இல்ல, நார்மலா இருக்கிற ஸ்டோரி தான் இருந்துச்சு. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எது இம்பார்ட்டன்ட் சீனோ அதை மட்டும் சுருக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் 2 hours பாக்குறதுலாம் ஒர்த்து கிடையாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 45 minutes இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா எதுக்கு 2 hours கொண்டு போனாங்க எனக்கு புரியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் இந்த படத்தை உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கேன். நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இல்லாம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அண்டில் அண்ட் சைனிங் ஆஃப்.